ஆதார் அட்டைக்கு புகைப்படம் எடுக்கும் பணி மாநகர் முழுவதும் அந்தந்த மையங்களில் நடைபெற்று வருகின்றது. ஆதார் அட்டை எடுக்காதவர்கள் இந்த மையங்களில் உள்ள விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றனர். புகைப்படம் எடுக்காதவர்களும் அவரவர் குடியிருப்புக்கு அருகிலுள்ள மையங்களில் புகைப்படம் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் சில மையங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. சிறு சிறு சலசலப்பும் ஏற்படுகின்றது. இது குறித்து மாநகராட்சிக்கு பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார்கள் வந்ததன் பேரில் மேயர் புவனேஸ்வரி தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது பாளை மண்டல தலைவர் MC ராஜன், மாமன்ற உறுப்பினர்கள் உமாபதி சிவன், பரமசிவன், முத்துலட்சுமி, வட்ட செயலாளர் பூக்கடை சப்பானி முத்து உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஆதார் அட்டைக்காக புகைப்படம் எடுக்கும் மையங்களில் கணினி வசதிகள் குறைவாக உள்ளது. இதை அதிகரிக்க செய்தால் 100% ஆதார் அட்டைக்கு புகைப்படம் எடுக்கும் பணி நிறைவடையும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சிகளில் 4 மண்டலங்களிலும் ஆதார் அட்டை எடுக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. இன்று பாளையங்கோட்டை சார்ந்த பாளையங்கோட்டை ஆஃபீஸில் ஆதார் அட்டை எடுக்கும் பணி நடந்து வருகிறது. சனி ஞாயிறு என்பதால் கூட்டம் அதிகமாக பொதுமக்களிடையே காணப்படுகிறது. ஒரு ஆதார் அட்டை எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் அவங்க எடுத்துக்கிறாங்க. பொதுமக்கள் வரிசையில் காத்து நின்று அவர்களுடன் அந்த பணியாளருடன் ஒத்துழைத்து ஆதார் அட்டை நம்மளுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அது கண்டிப்பாக எல்லா மக்களும் வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அட்டை. ஆதலால் பொதுமக்கள் காத்திருந்து அந்த பணியாளருடன் ஒத்துழைத்து வரிசையில் நின்று அந்த அட்டையை எடுக்க வேண்டும் என்று மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.